வணக்கம் டிடிஎன் தமிழர்களே. எதிர்வரும் 22ஆம் தேதி அமெரிக்காவால் ஸ்ரீலங்கா சம்பந்தமான ஒரு பிரேரணை ஐநாவில் வாக்கெடுப்புக்கு விடப்பட உள்ள நிலையில் அது தொடர்பாக மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு சசி அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் சசி அவர்களே. வணக்கம் சசி அவர்களே. இன்றைய இந்த நிலையில் ஊடகங்கள் மத்தியிலும் நமது மக்கள் மத்தியிலும் பலவிதமான ஒரு குழப்பம் நிலவி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? ஆமாம், எங்களது பார்வை என்ற எனது தனிப்பட்ட பார்வையும் சரி, பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பார்வை என்றும் பொதுவாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த பிரேரணை வந்தவுடன் இதை ஆராய்ந்தோம். வந்தவுடனே ஆராய தொடங்கிவிட்டோம். அதில் 3 விதமாக நாங்கள் பார்த்தோம். இது ஒரு பக்கத்தில் உள்ளடங்கியுள்ள பிரேரணை. அதை 3 விதமாக நாங்கள் பார்த்தோம். ஒன்று இதில் ஈழத்தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பிரயோசனமான விடயங்கள் இதில் எவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது, ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகளை மலுப்படுத்தக்கூடிய விடயங்கள் எவை அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. மூன்றாவது, நாங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் வேறு நாடுகள் எதிர்பார்த்த என்னென்ன விடயங்கள் இந்த பிரேரணை உள்ளடக்கப்படவில்லை, அதாவது அதில் உள்ளடக்காமல் விடப்பட்டிருக்கின்றன. 3 வகையை பார்த்தோம். முதலாவது நான் குறிப்பிட்டு சொல்லலாம் என்றால், இதில் மிக குறுகிய அளவை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஒன்று, அந்த LLRC என்று சொல்லுற நல்ல நாணயக்குழு என்று சொல்லி ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆளும் தரப்பினரால் உருவாக்கப்பட்ட அந்த குழு சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டதையிட்டு எந்த ஒரு தீர்மானத்துக்கும் பெறவில்லை. அதை எந்த ஒரு வகையிலும் அட்ரஸ் பண்ணவில்லை என்று சொல்லி எந்த ஒரு வகையிலும் அதை பற்றி அது கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை என்பதை இந்த பிரேரணை குறிப்பிடுகின்றது. இரண்டாவதாக, ஸ்ரீலங்கா ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழு நவநீதம் பிள்ளை அம்மையாரின் அலுவலகத்திலிருந்து உதவிகளை பெற்று ஆக வேண்டும் என்றும், அந்த உதவிகள் பெறப்பட்டு எவ்வாறு ஸ்ரீலங்காவில் மனித உரிமை சம்பந்தமான விடயங்களில் மாற்றம் வந்திருக்கின்றன என்பதை பற்றி நவநீதம் பிள்ளை அம்மையாரின் அலுவலகம் 1 வருட காலத்தில் அடுத்த மார்ச் மாதம் 2013ஆம் ஆண்டு மீண்டும் ஐநாவில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சூழப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 2 சின்ன விடயங்களும் தான் இந்த பிரேரணையில் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக உள்ளடக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது விடயம், ஈழத்தமிழர்களுக்கு விரோதமான இல்லாத ஈழத்தமிழர்களின் அபிலாஷைகளை மலைப்படுத்தக்கூடிய விடயங்கள் எவை இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்த்தோம். அதில் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண ஆணைக்குழு ஸ்ரீலங்காவின் ஆளும் தரப்பினரால் உருவாக்கப்பட்ட அந்த குழு விட்டுள்ள அறிக்கையை இந்த பிரேரணை வரவேற்கின்றது. அந்த குழு உருவாக்கப்பட்ட காலத்திலேயே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஈழத்தமிழர்கள் பொதுவாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் அனைத்தும் சொல்லியிருந்தார்கள், இந்த குழு ஒரு கண்துடைப்பு வித்தை, ஒரு ஒயிட் வாஷ் என்று சொல்லி அதை முற்றுமுழுதாக ஸ்ரீலங்காவால் செய்யப்பட்ட கொடூரங்கள், ஸ்ரீலங்கா படையினரால் செய்யப்பட்ட கொடூரங்களை முற்றுமுழுதாக மூடி மறைப்பதற்கும், அந்த போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள், வன்னியில் புரியப்பட்டிருந்த அந்த குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரின் சகோதரர்கள் மற்றும் இராணுவ தளபதிகளை இராணுவ தளபதிகளுக்கு காலம் பெற்றுக் கொடுப்பதாக ஒரு நிகழ்வாகவே இந்த LLRCயை பார்த்திருந்தார். எனவே அது முற்றுமுழுதாக அனைவராலும் நிராகரிக்கப்பட்ட உண்டு. அதை மீண்டும் கொண்டு இந்த பிரேரணையூடாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றுக் கொடுப்பது என்பது எம்மை பொறுத்தவரையில் ஒரு ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதைவிட இந்த குழு விட்டுள்ள அறிக்கையில் சில விடயங்களை சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரேரணையில் வரவேற்கத்தக்கிய பரிந்துரைகள் என்று சொல்லி, எவ்வாறான விடயங்களை வரவேற்கத்தக்கிய பரிந்துரைகள் என்று சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் அது 8 விடயங்களை சொல்லுகிறார்கள். அது சில பரிந்துரைகள் தமிழர்களுக்கு சில வேளைகளில் உதவக்கூடும். குறிப்பாக வடக்கிலிருந்து இராணுவத்தினர் சிறிதளவு குறைக்கப்பட வேண்டும் என்பதும், மற்றும் கருத்து சுதந்திரம் ஸ்ரீலங்காவில் வழங்கப்பட வேண்டும் என்ற அவ்வாறான விடயங்கள் சில வேளையில் எங்களுக்கு உதவக்கூடும்.
ஆனால் அதில் முக்கியமாக 2 விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று, கிழக்கிலிருந்து இராணுவத்தினர் குறைக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டவில்லை. கிழக்கிலும் பெருமளவில் பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. பெருமளவான சிங்கள இராணுவத்தினர் அங்கே நிலை கொண்டுள்ளார்கள். கிழக்கில் வாழும் ஈழத்தமிழ், அதாவது தென் தமிழீழத்தில் வாழும் ஈழத்தமிழ் உறவுகள் பெரும் துயரங்களை ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் இராணுவத்தினரால். எனவே இந்த வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயக பிரதேசம் முழுவதும் பெரும் கொடூரங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன, பெரும் மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன என்பதை மறைக்கும் வகையில் வடக்கை மட்டும் குறிப்பிட்டு காட்டியுள்ளார்கள். கிழக்கை முற்றுமுழுதாக அதில் இருந்து தவிர்த்துள்ளார்கள். 2வது விடயம், மிக முக்கியமான ஒரு விடயம், நமது போராட்டத்தின் அடிப்படையே இல்லாமல் தவிக்கும் ஒரு விடயமாக அதில் உள்ளடக்கப்பட்டிருப்பது, மாகாணங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து கொடுப்பதன் ஊடாக ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரேரணையில் கூறப்பட்டுள்ளது. எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி என்ற அடிப்படை கோட்பாடுகளை முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கும் ஒரு அம்சமாகவே இது அங்கே உள்ளடக்கப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்கு அதிகாரம் பகிர்ந்து கொடுப்பது என்பது 13ஆம் திருத்தச் சட்டம் என்று பலரும் அறிந்திருந்த ஒன்று. இதனூடாக ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை ஈழத்தீவில் அடைய முடியாது என்பது அனைவரும் பல ஆண்டுகளாக அறிந்திருக்கும் ஒரு விடயம். சர்வதேச சமூகத்துக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப எடுத்து கூறிய விடயம். எனவே இந்த வகையில் அரசியல் தீர்வை அடையலாம் என்பது எப்போதும் ஈழத்தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை இந்த பிரேரணை ஊடாக கொண்டு வந்து ஐநாவில் அதற்கு அங்கீகாரம் பெற்று எல்லாம் ஐநாவில் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐநாவை அதை கேட்டுக்கொள்வது போன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதன் ஊடாக ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளை முற்றுமுழுதாக முடக்கி விடலாம் என்று சில நாடுகள் பார்ப்பது போன்று நமக்கு தோற்றமளிக்கின்றது. இது 2வது. அதில் நமக்கு எதிராக என்ன இருக்குது என்பது. 3வதாக பார்ப்போமாக இருந்தால் அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்பது. இந்த ஐநாவின் 19வது மனித உரிமை கூட்டத்தொடர் வரப்போகின்றது என்ற போது பலரும் எதிர்பார்த்தது குறைஞ்சபட்சம் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை, இன அழிப்புக்கு பற்றிய ஒரு விசாரணையாக இல்லாவிட்டினும் 2008ஆம் ஆண்டு தொடக்கம் வன்னியில் நடந்த மிக பெரும் மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்களையாவது இந்த ஐநா 19ஆம் கூட்டத்தொடரில் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று. ஆனால் இந்த பிரேரணையில் அது உள்ளடக்கப்படவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இவ்வாறான ஒரு தீர்மானம் வர வேண்டும், அதாவது சர்வதேச சுயாதீன விசாரணை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் வர வேண்டும் என்று சொல்லி பிப்ரவரி மாதம் தமது பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார்கள். சர்வதேச அரசு சார்பற்ற மனித உரிமை அமைப்புகள் இவ்வாறான ஒரு தீர்மானம் வர வேண்டும், அதாவது சர்வதேச சுயாதீன விசாரணை, போர்க்குற்றங்களுக்கு, மானிடத்துக்கு எதிரான குற்றங்கள் நடக்கப்பட்டதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி வருகிறார்கள். பன் கி மூனால் உருவாக்கப்பட்ட ஐநா நிபுணர் குழு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சொல்லி கூறியுள்ளது. நவநீதம் பிள்ளை அம்மையாரும் அதையே சொல்லியிருக்கின்றார். ஈழத்தமிழர்களும் அதையே வேண்டி நின்றோம். அதாவது நாங்கள் கேட்டது இன அழிப்பு நடந்து வருகிறது 60 ஆண்டுகளாக, அவை அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த 19ஆம் கூட்டத்தொடரில் அந்த 2008ஆம் ஆண்டு தொடக்கம் நடந்த போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் விசாரிப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறை உருவாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது இதில் முற்றுமுழுதாக இந்த அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணையிலிருந்து முற்றுமுழுதாக விடப்பட்டுள்ளது. ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கையை கூட இதில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கவில்லை. ராஜபக்ச அரசால் உருவாக்கப்பட்ட நல்லெண்ண ஆணைக்குழு விட்ட அறிக்கையை வரவேற்றிருக்கும் சமயத்தில் ஐநா நிபுணர் குழு விட்ட அறிக்கையை பற்றி எந்த ஒரு வகையிலும் அதை சுட்டிக்காட்டாது, அதை ஏற்றுக்கொள்ளாது இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாகவே இருக்கின்றது. ஆகவே இந்த பிரேரணை கண்டவுடன் நாங்கள் பெரும் தாகத்தில் இருந்ததனால் சரி, இலங்கை சம்பந்தமாக ஒன்று வந்துவிட்டது, ஸ்ரீலங்கா சம்பந்தமாக ஒன்று வந்துவிட்டது என்று பார்க்காது நாங்கள் இதில் என்ன இருக்கின்றது என்றதை மிக ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம். 3 விடயங்கள் நான் சொன்னது போன்று அதில் உள்ளடக்கப்பட்டு எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடியவை, அதில் உள்ளடக்கப்பட்டு எங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் அமையக்கூடியவை, அதில் உள்ளடக்கப்படாதவை
நீங்கள் சொல்லும் கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பிரேரணையை மிகவும் ஆழமாக நீங்கள் ஆராய்ந்திருப்பதை போன்று இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன? இதற்காக பொதுவாக சொல்லப்போனால் 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, மிக முக்கியமான ஒன்று, இந்த பிரேரணை நமது ஈழத்தமிழர்களின் எதிர்காலம் பற்றிய ஒன்று. பல தடவைகள் வரலாற்றில் 1948க்கு முதல் இருந்த 3 ஆண்டு கால பகுதி 45 தொடக்க 48 வரை சில தமிழ் பிரதிநிதிகள் விட்ட பிழைகள், விட்ட தவறுகளின் காரணமாக நாங்கள் 60 ஆண்டுகளாக பல்லாயிரம் உயிர்களை ஈகம் செய்து போராட வேண்டி வந்தது. சிங்களத்திடமிருந்து நாங்கள் விடுதலை அடைவதற்காக. இந்த தடவை நாங்கள் பிழைகள் விடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளோம். வரலாற்று பாடங்களை கற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக உள்ளோம். எனவே இது நாங்கள் சும்மா ஒரு பக்கம் என்று விட்டு ஒரு தடவை பார்த்துவிட்டு 5 நிமிடம் வாசித்துவிட்டு வரவேற்க என்ற ஒரு விடயம் அல்ல. மிக ஆழமாக ஆராய்ந்து எங்களுக்குள்ள பலன்கள், இதிலிருந்து வரப்போகும் எதிரொலிகள் அனைத்தையும் பற்றி சிந்தித்து ஒரு தொலைநோக்குடன் பார்த்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் உள்ளது. 2வது விடயம், இதை முன்வைத்தவர்கள் கடந்த காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற அனைவரும் அறிந்திருந்த ஒன்று. அதற்காக அமெரிக்கா நமது எதிரி என்றும் இல்லை, அவர்களை நாங்கள் எதிரிகள் போல் பார்ப்பதும் இல்லை. அமெரிக்கா தமது நலனுக்காக சில வேலைகளை செய்வார்கள். சில சமயம் அது எங்களுக்கு நலன் தரக்கூடியவையாக இருக்கும். அதை நாங்கள் கருத்தில் கொண்டு செயற்படுவோம். இந்த பிரேரணை ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் ஒருவர் சொன்னார். ஒரு ஒரு கிளாஸில் தண்ணீர் இருக்கின்றது. நீங்கள் பெரும் தாகத்துடன் வந்திருக்கிறீர்கள். பார்த்தவுடன் எடுத்து அதை அருந்த வழிகிடுகிறீர்கள். ஆனால் அதுக்குள் ஒரு கரண்டி நஞ்சும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெரும் தாகத்துடன் வரும் உங்களுக்கு இதை கண்ட உடனேயே ஒரு சந்தோஷம் வரும், உடனே எடுத்து அருந்த வேண்டும் போன்று இருக்கும். ஆனால் ஒரு தரம் அதை ஆராய்ந்து பார்த்துவிட்டு அருந்துங்கள், இல்லை என்றால் அதன் ஊடாக பலவீனமடையப் போவது நீங்கள் தான் என்று. எனவே யார் எதை முன்வைத்தாலும் அதை முற்றுமுழுதாக ஆராய வேண்டிய பொறுப்பு ஈழத்தமிழர்களுக்கு உள்ளது. எவரையும் நம்பக்கூடாது, நம்ப முடியாது என்ற பாடத்தைத்தான் நமது வரலாறு சொல்கின்றது. ஆராய்ந்து எமக்கு இதில் எது சாதகமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவற்றை முன்னெடுப்போம். எங்களுக்கு எதிராகவோ எமக்கு விரோதமாகவோ நமது விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக அழிக்க வகையிலோ உள்ளடக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் உலகுக்கு சுட்டி காட்டுவோம். நாம் பார்த்திருக்கிறோம், இதை எனக்கு தெரிகின்றது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்றென்று, பிரயோசனம் இல்லாத ஒன்றென்று தெரிகின்றது என்பதை குறைந்தபட்சம் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது. கண்மூடித்தனமாக எமக்கு விரோதமான, எமக்கு எதிரான தீர்மானங்களை நாங்கள் வரவேற்க முடியாது, கூடாது. அமெரிக்காவால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த பிரேரணை தமிழ் மக்கள் ஒரு விடிவெளி என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்குள் இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கும் என்று நினைத்திருக்க முடியாது. இது சம்பந்தமாகவும் இனிவரும் காலங்களில் நம்முடைய உரிமைக்காக எவ்வாறான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும், என்ன வேலை திட்டங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், இந்த குறிப்பிட்ட இந்த பிரேரணை பற்றிய கருத்தை ஏற்கனவே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர், பிரித்தானியா, பல நாட்டில் இயங்கி வரும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர், தமிழீழ மக்களவைகள், தமிழ் இளைஞர் அமைப்புகளுடன் இணைந்து ஒரு அறிக்கை ஊடாகவும் எமது ஒரு மாதிரி பிரேரணையூடாகவும் வெளிக்கொண்டு வந்துள்ளோம். கடந்த 13ஆம் தேதி அவை ஐநாவில் உள்ள அனைத்து 47 நாடுகளின் தூதரங்களுக்கும் கையளிக்கப்பட்டுள்ளன. இதில் நாங்கள் என்னத்தை கூறியிருக்கின்றோம் என்றால், ராஜபக்ச அரசால் உருவாக்கப்பட்ட நல்லெண்ண ஆணைக்குழு, அந்த எல்எல்ஆர்சியை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். அதனூடாக வரும் எந்த ஒரு பரிந்துரைகளையும் தமிழர் தரப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த குழு ஆரம்பத்திலேயே தவறான ஒன்றாக உள்ளது. தவறான ஒரு குழு நல்ல எல்லா வரவேற்கத்தக்கிய பரிந்துரைகளை கொண்டு வரும் என்பது முன்னுக்கு பின் பிறன்பான ஒரு கருத்து. ஆகையால் அதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லி 3 விடயங்களை கேட்டுள்ளோம் ஐநாவிடம். இந்த 19ஆம் கூட்டத்தொடரில்
3 விடயங்களை நிறைவேற்ற சொல்லி கேட்டிருக்கின்றோம். முதலாவதாக உடனடி அடிப்படை தேவைகளை மனதில் கொண்டு தமிழர் தாய பிரதேசத்திலிருந்து சிங்கள இராணுவம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஈழத்தமிழர் என்ற காரணத்துக்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து மக்கள், முன்னாள் போராளிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். இரண்டாவது விடயமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இன அழிப்பு ஈழத்தீவில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பு நடைபெற்று வருகின்றது. அதை முற்றுமுழுதாக ஐநா விசாரித்து அந்த இன அழிப்பு என்ற குற்றத்தை புரிந்து வருபவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளது, ஐநா ஈழத்திலும் புலத்திலும் ஈழத்தமிழர் மத்தியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஈழத்தமிழர்கள் எவ்வாறு தம்மை தாமே ஆள விரும்புகிறார்கள் என்று. இதில் குறிப்பாக இறைமைகொன்ற தமிழில் தனி அரசு என்ற ஒரு தீர்வும் முன்வைக்கப்பட வேண்டும். அதை தமிழர்கள் பெருமளவில் விரும்புவார்களாக இருந்தால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்துலக சமூகம் இறைமைகொன்ற தமிழில் தனி அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் காலங்களில் எவ்வாறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று கேட்டிருக்கிறீர்கள். வழமை போன்று நாங்கள் வன்முறை தவிர்ந்த அரசியல் வேலை திட்டங்களையே புலத்தில் முன்னெடுத்து வருகின்றோம். சில தளங்களை மையப்படுத்தி, சில சக்திகளை மையப்படுத்தி பல தளங்களில் நாங்கள் செயலாற்றலாம். ஐநாவை மையப்படுத்தி ஐநாவின் 21ஆம் கூட்டத்தொடர் வருகின்ற செப்டம்பர் கூட்டத்தொடர் உள்ளது. அதற்கு முன்கூட்டியாக நாங்கள் வேலை செய்ய தொடங்கலாம். அந்த மனித உரிமை அவையில் உள்ள 47 நாடுகளுடனும் மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்தி, மீண்டும் அவர்களுடன் உரையாடல்களை நடத்தி, அவர்களின் தற்போதைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது, இந்த 19ஆம் கூட்டத்தொடருக்கு பின்னதாக அவர்களின் கொள்கைகளில் ஏது மாற்றம் வந்திருக்கின்றதா என்று அறிந்து அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான வழிகளை அமைக்கலாம். அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் பல இந்த அமெரிக்கா முன்வைத்துள்ள பிரேரணை போதாது என்று சொல்லி வருகிறார்கள். எம்முடன் கருத்து ரீதியாக ஒன்றுபட்டு வருகிறார்கள். அந்த அமைப்புகளுடன் எவ்வாறு சேர்ந்து செயற்படலாம் என்று ஆராய்ந்து அவர்களுடனும் சேர்ந்து செயற்பட ஆரம்பிக்க வேண்டும். சேனல் 4 2வது காணொளியையும் வெளியே கொண்டு வந்துள்ளது. ஆனால் பல சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்தும் தமிழர் விவகாரத்தை இருட்டடிப்பு செய்து வருகிறார்கள். அந்த ஊடகங்களும் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளை, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்து வரும் இன அழிப்பை வெளியே கொண்டு வருவதற்காக குரல் கொடுக்க வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வலியுறுத்தலாம். அவர்களுடன் இணைந்து வேலை செய்ய முயற்சிக்கலாம். காமன்வெல்த்தின் 2013ஆம் ஆண்டுக்கான கூட்டம் ஸ்ரீலங்கா ஹம்பாந்தோட்டையில் நடக்கப் போகுது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை இடைநிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட உள்ளோம். இலங்கையில் இந்த போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் வன்னியில் 2008-9ஆம் ஆண்டு புரிந்தவர்கள் மேற்குலகுக்கு, நாங்கள் வசிக்கும் நாடுகளுக்கு பயணிக்கக்கூடாது, அவர்களுக்கு எதிரான பயணத்தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி சில அமைப்புகள் கூறி வரும் இந்த காலத்தில் ஈழத்தமிழர் அமைப்புகள், தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, ஈழத்தமிழர்கள் அனைவரும் அதை வலியுறுத்த வேண்டும். இந்த போர்க்குற்றவாளிகள், இந்த மாநிலத்துக்கு எதிரான குற்றங்களை புரிந்தவர்கள், இன அழிப்பின் அங்கமாக இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் நாங்கள் வசிக்கும் நாடுகளில் சொத்துக்கள் வைத்திருக்கக்கூட அசெட்ஸ் ஃப்ரீசிங் என்று சொல்வார்கள். அதை வலியுறுத்தி நாங்கள் போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அதைவிட நாம் வசிக்கும் நாடுகளில் உள்ள அரசியல்வாதிகள், அரசியல் சக்திகளுடன் சந்திப்புகள் ஊடாக அவர்களுக்கு எமது பிரச்சனையை விளங்கப்படுத்துவதனூடாக நாங்கள் சில முன்னகர்வுகளை மேற்கொள்ளலாம். குறிப்பாக பிரித்தானியாவில் 650 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 50 தொடக்கம் 100 வரையானோருக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி இதுவரை அறிந்திருப்பார்கள் போன்று தெரிகின்றது. அவர்களின் நடவடிக்கையை வைத்து பார்த்தால் மிகுதியுள்ள 550 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எமது பிரச்சனையை எடுத்து கூறும் வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கின்றது. எனவே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, பிரித்தானிய வாழ் தமிழ் உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து பலவிதமான வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய காலம் இது. இந்த ஐநாவில் கொண்டு வந்த பிரேரணையுடன் அனைத்து முடிந்து போகவில்லை. இது எந்த வகையிலும் எங்களுக்கு தீர்வு கொண்டு வரப்போவதில்லை. இதில் சில அம்சங்கள் இன்னும் 1 ஆண்டு காலத்தில் நமக்கு சாதகமாக அமையக்கூடும், பல அம்சங்கள் நமக்கு எதிராக அமையக்கூடும்.
அந்த எதிராக அமைக்கக்கூடிய அம்சங்களை மட்டுப்படுத்துவதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைந்தது தமிழர் தாயகம் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்தி வர வேண்டும். ஈழத்தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை தொடர்ந்தும் வலியுறுத்தி வர வேண்டும். எமக்கு சுய ஆட்சி உரிமை உள்ளது என்பதையும் தொடர்ந்து வலியுறுத்தி வர வேண்டும். நன்றி திரு சசி அவர்களே. உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எமது நேயர்களுக்காக இந்த பிரேரணை சம்பந்தமாக நிறைய விளக்கங்களை கொடுத்திருந்தீர்கள். நன்றி. நன்றி. நல்லது நேயர்களே, இதுவரை நேரமும் பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு சசி அவர்களுடைய கருத்தாய்வினை உங்களுக்கு தந்திருந்தோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.